இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாகராஜோ இணைந்திருக்கிறார். திரு நாகராஜ், இது எதிர்பார்த்த ஒன்றுன்னு தான் நீங்க சொல்லுவீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். பட் வாட் நெக்ஸ்ட்? இங்க டெல்லியில அடுத்த காட்சி என்ன நடக்குது? உங்க கட்சிகள்லாம் என்ன சொல்லுது? டெல்லியில நண்பர்கள் உங்களுக்கு நிறைய உண்டு. டெல்லி காட்சி அடுத்த என்ன? இன்னைக்கு மத்தியானம் என்ன எதிர்பார்க்கலாம்? சாயந்தரம் என்ன எதிர்பார்க்கலாம்? லுக்ஸ் லைக் ஈஸி டே அஹெட். முதல்ல வந்து இபிஎஸ் கிட்ட முழு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதை நான் சொன்னேன், நம்ம டிபேட்ஸ்ல நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து இபிஎஸ் அவர்கள் செய்திருக்கிறார் அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. பிரிங்கிங் பிஎம்கே இன்சைட் தி அலையன்ஸ். இப்போ இதுல வந்து என்னன்னா, எந்த பிஎம்கே அந்த பிஎம்கே அப்படின்னு எல்லாம் பேசினாலும் தேர்தல் ஆணையம் படி பிஎம்கே இஸ் ஈக்குவல் டு அன்புமணி, அன்புமணி இஸ் ஈக்குவல் டு பிஎம்கே. ஸோ அந்த விஷயத்த வந்து கிளாரிஃபை பண்ணி அவங்கள கூட்டணிக்கு சேர்த்து ஃபர்ஸ்ட் இந்த அலையன்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. ரைட், அதுதான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்டா நான் பாக்குறேன். ரெண்டாவது பாசிட்டிவ் பாயிண்ட், பியூஷ் கோயல் அவர்கள் வருகை வந்து என்ன மேஜிக் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியோ 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த போது முதல் மேஜிக் 10 நாளுக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்றதான் சொல்லலாம். இதுல பியூஷ் கோயலோட பங்களிப்பும் இருக்கிறது. ஏன்னா வந்து அவர் வந்து இதுல பிரிட்ஜா இருந்து நிறைய இப்சன் பட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிருக்காரு. அதே போல நீங்க வந்து டிடிவி தினகரன் அவர்களோட விஷயத்தை பார்த்தாலும், டிடிவி தினகரன் முன்னாடி பேசும்போது ஒரு விஷயம் கிளியரா சொன்னார். யார் எதிரி இந்த முடிவு பண்ணிட்டு தான் நாங்க போறோம், அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டாம், நல்ல கூட்டணியில் நம்ம இருப்போம் அப்படின்ற சொல்றாரு. டிடிவி தினகரனும் கிட்டத்தட்ட அந்த ரோட் பாத்வே வந்து சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேமுதிக ஆல்ரெடி ஆன் தி பாத்வே டு என்டிஏவா? பாத்வே டு என்டிஏ தான் நினைக்கிறேன். பாத்வே டு என்டிஏ ரொம்ப கிளியரா இருக்கு. இது இப்ப டெல்லி இதுல இருந்து வந்து என்ன செய்திகள் வருது அப்படின்னா, இன்றோ நாளை காலையோ அமித்ஷா அவர்களை சந்திப்பார் அப்படின்றத சொல்றாங்க. இட்ஸ் அன் அப்டேட் ஃப்ரம் லாஸ்ட் வீக் அப்படின்றத சொல்றாங்க. ஜனவரி 22 அதற்குள் ஒரு பெரிய ஷேப்ல இந்த அலையன்ஸ் வந்து முடியும் மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஜனவரி 22 தான் அவங்க நல்ல நாளா இல்லங்க டார்கெட்டுங்க. என்டிஏ டார்கெட் வந்து ஜனவரி 22 முடிக்கணும். ஸோ பிப்ரவரி 1 இருந்து வந்து we have to start the பிரச்சாரம் அப்படின்னு ஒரு முடிவுல தான் இருக்காங்க. குறிப்பாக வந்து தேர்தல் அறிக்கை ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் இந்த முறை. அதை பத்தியும் இன்னைக்கு பேசுறதுக்கு எடப்பாடி அவர்கள் பீகார்ல கொடுத்த மாதிரி 10,000 ஆகுமா? இல்ல, பீகார்ல கொடுத்த மாதிரி 10,000 இப்ப கொடுக்க ஆட்சி வந்தா தானே கொடுக்க முடியும். அது இப்ப ஆட்சிக்கு வந்து சொல்லலாம். இல்ல அல்ல, அப்படி கிடையாது. ஒரு டிஃபரெண்டான தேர்தல் அறிக்கையா இருக்கும் அப்படின்ற ஃபார்முலாவும் இருக்கு. இன்னொன்னு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், பிஜேபியும் அதிமுகவும் கேட்ட தொகுதியில் ஒரு 6 தொகுதியில 7 தொகுதி வந்து கிளாஷ் ஆகுது. இந்த சென்ஸ் அதிமுகவும் அந்த தொகுதிகள் வேண்டும் சொல்கிறது, பாஜகவும் அந்த தொகுதிகள் வேண்டும் சொல்கிறது. அதற்கான முடிவு, அதாவது மயிலாப்பூர் இதெல்லாம் உண்டாதுல இல்ல அதெல்லாம் தெரியல, அது வந்து கட்சிகளுக்கு தான் தெரியும். 7 தொகுதிகள் வந்து ஒரு கிளாஷ் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் முடித்து விட்டு ஒரு கிளாரிட்டியோட போனோம். அதாவது we should not have second thoughts அப்படின்ற ஒரு முடிவுலையும் இருக்காங்க. அதே போல வந்து ஜான் பாண்டியன், லாஸ்ட் டிபேட்ல நான் சொன்ன மாதிரி ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் அழைப்பு போயிருக்கு, கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் அழைப்பு போயிருக்கு. இப்ப ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகி ஒருத்தரை வந்து போட்டிருக்காங்க. அதாவது ஜனவரி 22 எல்லாமே செட் ஆகி இந்த மந்த் எண்டுக்குள்ள இட் வில் மூவ் ஃபார்வர்ட். பிப்ரவரி 1 ஒரு சூறாவளி பிரச்சாரமே என்டிஏ ஆரம்பிச்சிரும் தான் நினைக்கிறேன். என்டிஏ என்ன நினைக்குதுன்னா வந்து கான்பிடன்டோட இந்த அலையன்ஸ் எலெக்ஷனை வந்து அணுகணும்னு நினைக்குது. இவங்க வரணும் அவங்க வரணும் அதெல்லாம் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூவ் பண்ணி பாமகவும் தேமுதிகவும் செட் பண்ணணும்னு இருந்தது. பட் எடப்பாடி அவர்களுக்கு பாமக தேமுதிக இருந்தாலே நம்ம இந்த தேர்தலை ஜெயிக்கலான்ற ஒரு கான்பிடன்ஸ் நிச்சயமாக இருக்கு. இதுல தாவேகா ஆர் என்டிகே உள்ள வந்தா அது வந்து மெகா போனஸ் அப்படின்றத பார்க்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரை, என்டிஏவை பொறுத்தவரை டார்கெட் இஸ் 130, 130 சீட் ஜெயிக்கணும். 170 சிம்பிள் மெஜாரிட்டி. அதை கிராஸ் பண்றதுக்கான பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.